அடுக்கிட்டே இருந்தார் விஜய். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொன்னார். யாரோ காளிங்கராயன் அப்படிங்கிற ஒரு வரலாற்றில் தொன்மை ஒரு 19th 18th செஞ்சுரியா அப்படின்னு நினைக்கிறேன், 19th 20th செஞ்சுரி சேர்ந்த ஒரு மனிதர், வரலாற்று மனிதர். அவர் வந்து பவானி ஆற்றுல, ஈரோடு பவானி ஆற்றுல வந்து அணையில் கட்டியிருக்காரு. மக்களோட தேவைக்காக, நீர் பாசனத்துக்காக, வறட்சியான காலங்களில் நீர் தேக்கத்துக்காக அணையில் கட்டியிருக்காருன்னு சொன்னார். மேலும் பவானி ஆற்றுலேருந்து நொய்யலாத்து வரைக்கும் கால்வாய் வெட்டினதாகவும் விஜய் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணார். அது கேட்கும் பொழுது அந்த காலத்திலேயே பெரிய அறிவியல் விஞ்ஞானங்கள் வளர்ச்சிகள் இல்லாத அந்த காலத்திலேயே அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்பொழுது, இந்த காலத்தில் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கும் பொழுது, ஏன் திமுக அரசால் மக்களுக்கு தேவையான ரிசர்வாயர்ஸ், டேம்ஸ், குளங்களை வெட்டி வைக்காமல் இருக்கிறாங்க? மக்களுக்கான நீர் தேக்கத்திற்கான கால்வாய்கள், கேனல்ஸ், நீரோடைகள்லாம் ஏன் வந்து வெட்டி பராமரிக்காமல், ஆற்றை சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க? நிறைய கேள்வியில் விஜய் வச்சார். குறிப்பாக ஒரு 103வது வாக்குறுதியாக போன தேர்தல் அஜெண்டாவில் திமுக சொன்னதை விஜய் பாயிண்ட் அவுட் பண்ணார். என்னென்னா, பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, 3 ஆறுகளையும் லிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து திமுக வந்து போன ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, தேர்தல் வாக்குறுதியை. அதை வந்து திமுக அரசு செய்ய தவறிட்டதா விஜய் வந்து போட்டு தாக்குன்னு தாக்கி சும்மா கிழிச்சு தெறிக்க விட்டார்னே சொல்லலாம். திமுக நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றிருக்காங்க. நீட் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னதையும் வெறும் வெற்று பிரச்சாரமாக, வெற்று வாக்குறுதிகளாக கொடுத்ததாகவும் விஜய் சொன்னார். மேலும் கேஸ் சிலிண்டருக்கு மானியமாக ரூபாய் 100 மேலே போட்டு தருவோம் இப்படி நிறைய வாக்குறுதிகளை வந்து திமுக அரசு கொடுத்தது வந்து செய்யாமல் தவறிடுச்சு அப்படின்னு நிறைய பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் காளிங்கராயன் ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் இல்லாத அந்த காலத்தில் அவ்வளோ மக்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை பண்ணவர். இந்த காலத்தில் ஏன் இந்த கவர்மெண்ட் திமுகனாலையும் சரி, இல்லை கடந்த காலத்தில் அதிமுகனாலையும் செய்ய முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? அவங்களோட ஊழல் தான், அவங்களோட கொள்ளை நோக்கம்தான், அவங்களோட ஊழல் பேர்வழி நோக்கம்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி கமிஷன், கரப்ஷன் அப்படின்னு சொல்லி விஜய் இந்த பேச்சு, இந்த தடவை உரை பேருரையாக இருந்தது. அப்படியே கொங்கு மண்டலமே அதிரிச்சு. விஜயோட பேச்சை கேட்டு கொங்கு மண்டலமே அதிரிச்சு அப்படி தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு விஜயோட பேச்சு. மேலும் திமுக ஆட்சி காலத்தில் நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்ட ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறது நிறையா பாயிண்ட் அவுட் பண்ணார் விஜய். கடைசியாக வந்து பேச்சு முடிஞ்ச பின்னால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து செஞ்சார் செங்கோட்டைக்கு விஜய் சிஎம்மாக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு செங்கோலை கொடுத்தாரு. செங்கோட்டைக்கு தளபதி விஜய், இளைய தளபதி விஜய் போனது ஒரு செங்கோலை கொடுத்தது ரொம்ப ஐகானிக்கான மொமெண்ட்டாக இருந்தது. ஈரோடு பிரச்சாரத்தில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஈரோடு பிரச்சாரம் ரொம்ப சேஃப்டியாக, எந்த தவறுகளும் நடக்காமல், கரூரில் நடந்த எந்த